ஜம்மு காஷ்மீர்ல ஆம் ஆத்மி தன்னுடைய கணக்க தொடங்கியிருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய சிஷ்யன் மோக்ராஜ் மாலிக் தோதா தொகுதியில ஆம் ஆத்மி வேட்பாளரா போட்டியிட்டு பாஜக வேட்பாளர் கஜேஷ் சிங் ராணாவை வீழ்த்தி வாகை சூடியிருக்காரு. இதன் மூலமா ஆம் ஆத்மி 5வது மாநிலத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கு. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் 3 கட்டங்களா நடந்து முடிஞ்சது. இதுல பதிவான ஓட்டுகள் இன்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுது. அதன்படி ஜம்மு காஷ்மீர்ல முன்னாள் முதல்வர் உமர் அப்துல்லாவுடைய தேசிய மாநாட்டு கட்சி மற்றும் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. இந்த கூட்டணிக்கு ஆட்சி அமைக்கிறத தாண்டின பெரும்பான்மையும் கிடைச்சிருக்கு. ஜம்மு காஷ்மீர்ல 90 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கக்கூடிய நிலையில ஆட்சியை பிடிக்க 46 இடங்கள்ல வெற்றி பெற்றா போதும். ஆனா காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சியுடைய கூட்டணி அதை தாண்டியும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த தேர்தல்ல ஒரு இடத்துல ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றிருக்கு. தோதா தொகுதியில ஆம் ஆத்மி வேட்பாளரா மோக்ராஜ் மாலிக் போட்டியிட்டாரு. ஆம் ஆத்மி கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தீவிர ஆதரவாளரான மோக்ராஜ் மாலிக் தோதா தொகுதியில மொத்தமா 23,228 ஓட்டுகளை வாங்கியிருக்காரு. இந்த தொகுதியில மோக்ராஜ் மாலிக்கை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் கஜேஷ் சிங் ராணா மொத்தமா 18,690 வாக்குகள் மட்டுமே பெற்றிருக்காரு. இதனால ஆம் ஆத்மி வேட்பாளர் மோக்ராஜ் மாலிக் 4,538 வாக்கு வித்தியாசத்துல கஜேஷ் சிங் ராணாவை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்காரு. இந்த தொகுதியில உமர் அப்துல்லாவுடைய தேசிய மாநாட்டு கட்சி வேட்பாளர் கலித் நஜீப் 13,334 ஓட்டுகளோட 3வது இடம் பிடிச்சிருக்காரு. இந்த தேர்தல் வெற்றியின் மூலமா ஆம் ஆத்மி கட்சி 5வது மாநிலத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கு. ஆம் ஆத்மி கட்சி டெல்லி, பஞ்சாப்ல ஆட்சியில இருக்கு. அதே போல கோவா, குஜராத்ல எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அந்த வரிசையில 5வதா இப்போ ஜம்மு காஷ்மீர்லயும் ஆம் ஆத்மி கட்சிக்கு எம்எல்ஏக்கள் கிடைச்சிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர்ல வெற்றி பெற்ற மோக்ராஜ் மாலிக்கு ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இது பற்றி அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல தோதா தொகுதியில ஆம் ஆத்மி வேட்பாளர் மோக்ராஜ் மாலிக் பாஜக வேட்பாளரை வீழ்த்தி அசத்தலான வெற்றி பெற்றிருக்கிறதுக்கு வாழ்த்துகள். நீங்க இந்த தேர்தல்ல கடினமா போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கீங்க. 5வது மாநிலத்துக்குள்ள கட்சி நுழைந்திருக்கக்கூடிய நிலையில ஆம் ஆத்மியுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்கள்னு தெரிவிச்சிருக்காரு. எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin.